இது என்ன கோவில்ல இம்புட்டு கூட்டம் இருக்கு? இப்ப எப்படி நான் சாமியை பார்க்க உள்ள போக? ஐயோ, வீட்டுல வர 2 அரக்கனுங்க வேற இருக்கானுங்க. வேலைக்கு சமைச்சு வர பொங்கி போடணும். இல்லைன்னா என்ன சொல்லுவானுங்கன்னே தெரியல. முருகா, உன்னை பார்த்துட்டு சீக்கிரமா போலான்னு பார்த்தா என்ன முருகா நீ இப்படி சோதிக்க? வேற யாருமா, என் பிள்ளையும் என் புருஷனையும் தான் சொல்றேன். இப்ப எப்படி உள்ள போகனே தெரியல. கொஞ்சம் பேரால உள்ள அனுப்புவாங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. ஏன் முருகா, உன்னையும் இந்த மாதிரி கால் கடக்க நின்று நானும் தரிசிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா வீட்டுக்கு போகலனா அந்த அசுரனுங்க என்னை என்ன செய்வானுங்கன்னே தெரியாது. ப்ளீஸ் முருகா, எனக்கு ஹெல்ப் பண்ணு முருகா. எப்படியாச்சும் நான் உன்னை பார்த்துட்டு சீக்கிரமா போகணும். ப்ளீஸ் முருகா, நீ எனக்கு ஏதாச்சும் வழியை காட்டு. அக்கா, கோவில்ல கூட்டம் அதிகமா இருக்கு. இப்ப எப்படிக்கா நம்ம முருகரை பார்க்க போறோம்? பேசாம நான் ஒன்னு சொல்றேன், இங்க நின்னே சாமி கும்பிட்டுட்டு வந்துரு, நம்ம கிளம்பிடலாம். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என்னைய பொண்ணு பார்க்க வராங்க. எனக்கு எத்தனை வரன் தட்டி கழிஞ்சு போயிடுச்சு தெரியுமா? இது 25வது வரன். கண்டிப்பா நான் முருகரை பார்த்துட்டு தான் வருவேன். ஐயோ அக்கா, அடம் பிடிக்காதக்கா. கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பாத்தியா? இந்த கூட்டத்துல எப்படிக்கா போக முடியும்? வீட்டுக்கு போவோம். சரி, இன்னைக்கு நம்மளால முருகரை பார்க்க முடியாது. இங்க பாரு சரண்யா, கண்டிப்பா நான் முருகரை பார்த்துட்டு தான் வருவேன். நீ எப்படியாச்சும் முருகரை பார்க்க வச்சிரு. நான் முருகரை பார்க்காம வரவே மாட்டேன். ஐயோ அக்கா, அடம் பிடிக்காதக்கா. அங்க உனக்கு சேரீ வேற வாங்கணும். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு பொண்ணு பார்க்க வருவாங்க. ஏன்க்கா இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் வா, போலாம். இங்க இருந்தே ஒரு வணக்கத்தை போட்டு வா முருகருக்கு. முடியாதுன்னா முடியாதுதான். முருகர் காட்டியிருக்கிற வழி இதுதான். இந்த 2 பிள்ளைங்க கூட சேர்ந்து நம்மளும் முருகரை பார்க்க உள்ள போயிடணும். கடவுளே, நீ தான் இந்த வழியை காட்டியிருக்கன்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் உன்னை பார்த்துடணும் முருகா. ஐயோ அக்கா, நான் என்னக்கா பண்ணேன்? இந்த கூட்டத்துக்குள்ள எப்படிக்கா போக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஏதாச்சும் பண்ணி என்னை கூட்டிட்டு போ. நான் இன்னைக்கு கண்டிப்பா முருகருக்கு அர்ச்சனை பண்ணியே ஆகணும். ஆமாம்மா, உன்னால மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ள போக முடியும். நீ தாம்மா எங்களை எப்படியாவது கூட்டிட்டு போகணும். ஹலோ ஆன்ட்டி, என்ன சொல்றீங்க? நீங்க வாட்ட வாலண்டரியா வந்து வண்டியில ஏறுறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் இந்த கோவிலுக்கு தாம்மா வந்தேன். முருகரை பார்க்க முடியாதேன்னு நினைச்சு அப்படியே திரும்பி போலான்னு நினைச்சேன். கரெக்டா நீங்க 2 பேர் நின்று பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உனக்கு உங்க அக்காவை எப்படியாவது உள்ள கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னையும் கூட கூட்டிட்டு போயிருமா. நான் எங்க அக்காவை கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நீ எப்படியும் உங்க அக்காவை உள்ள கூட்டிட்டு போயிருவ. என்னையும் கூட கூட்டிட்டு போமா. என்னக்கா, பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு. என்ன பண்ணலாம்? சரிடி, அவங்களே உள்ள கூட்டிட்டு போலாம். ஆமா, இவ்வளோ கூட்டத்திலயும் எப்படிடி உள்ள போறோம்? இருங்க, யோசிக்கிறேன். கூட்டிட்டு போறேன்னு வர சொல்லிட்டேன். சரி, என்ன பண்ணலாம்? ஐயோ, ஒரு யோசனையும் வர மாட்டேக்கே. ஐடியா கிடைச்சிருச்சு. ஏடி, என்னடி பண்ண போற? ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, வந்துடுறேன். என்னம்மா, உன் தங்கச்சி சொல்லாம கொல்லாம போயிட்டா? நம்மளை எப்படியும் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிருவாளா? அவெல்லாம் கரெக்டா சொன்னது சொன்னபடி செய்வா. அதனாலதான் நான் அவகிட்ட ஹெல்ப்பே கேட்டேன். சரி சரி, எப்படியோ போய் உள்ள போய் முருகரை பார்த்துட்டு வந்தா போதும். ஓய், இங்க பாருங்க. அடிப்பாவி, என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? ஏய், இதுதாண்டி என்னோட பிளானே. என்னம்மா சொல்ற? இதான் உன்னோட பிளானா? ஆமா, எப்படிமா மாசமான? ஐயோ ஆன்ட்டி, இது சும்மா டிராமா. என்னடி உளறிக்கிட்டு இருக்க? டிராமாவா? ஆமா ஆமா, கோயிலுக்குள்ள போகணும்ல, மாசமா இருக்கோன்னு சொல்லிட்டு உள்ள போலாம். கண்டிப்பா எல்லாரும் வழி விடுவாங்க. அதுவும் நிற மாசம் சொன்னா கண்டிப்பா உள்ள விடுவாங்க. எப்படி என்னோட பிளானு? சூப்பரா இருக்குல்ல? பயங்கரமான ஆளுதாண்டி நீ. சரி வாங்க, எல்லாம் உள்ள போலாம். எவ்வளவு புத்திசாலி பிள்ளையா இருக்க. உன் பேர் என்னம்மா? சரண்யா.
சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும். வாங்க உள்ள போலாம். எம்மா கொஞ்சம் வழி விடுங்கம்மா, எம்மா வழி விடுங்கம்மா. ஆ ஆ அம்மா அம்மா வலிக்குதே. கொஞ்சம் பொறுத்துக்கோம்மா, இப்போ உள்ள போய் பார்த்துடலாம். ஆ சரிங்க அத்தை. எம்மா கொஞ்சம் வழி விடுங்கம்மா. என்னம்மா இது நிற மாச கர்ப்பிணி பெண்ண கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அந்த பொண்ணு வழியில வர துடிச்சிட்டு இருக்கா, சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. அம்மா முருகா முருகா, உன்னை பார்த்துட்டு தான் முருகா போகணும். என்னம்மா அது, இந்த பொண்ணு இப்படி அடம் பிடிக்குது? ஆமாம்மா, நானும் சொல்லி பார்த்துட்டேன், என் மருமக கேட்கவே மாட்டிக்கா. முருகரை பார்த்துட்டு தான் ஹாஸ்பிட்டல் போவேன்னு ஒத்த கால நிக்கா. முருகா உன்னைய நான் எப்படியாச்சும் பார்க்கணும் முருகா. அம்மா அம்மா. என்னம்மா நீ, உங்க அத்தை சொல்றாங்கல்ல சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போங்க, பிள்ளை வெளியில வந்தாலும் வந்துடும். இல்லம்மா, கண்டிப்பா நான் முருகரை பார்த்துட்டு தான் போவேன். எனக்கு 5 வருஷமா குழந்தையே இல்லை. நான் சஷ்டிக்கு விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு குழந்தை பாக்கியமே கிடச்சிச்சு. கண்டிப்பாக நான் பிரசவத்துக்கு போகும்போது முருகரை பார்த்துட்டு தான் போவேன்னு வேண்டியிருந்தேன். அதாம்மா பார்க்க வந்தேன். கொஞ்சம் வழி விடுங்கம்மா, என் மருமக சொல்கிறாள்ல, பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோம். சரிம்மா, நீங்கள் முதல்ல முன்னாடி போங்க. வாமா, முருகரை பார்க்கறதுக்கு வழி விடுறேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க அத்தை. பரவாயில்ல, இந்த பொண்ணு எவ்வளோ தைரியமா இருக்கா. இந்த வயசுல எவ்வளோ பெரிய முருகர் பக்தரா இருக்கா. ஆமாக்கா, ஆச்சரியமா தான் இருக்கு. கண்டிப்பா அந்த முருகரே அவளுக்கு குழந்தையா வந்து பிறப்பாரு. வாங்கோ வாங்கோ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பூசாரி ஐயா. எப்பயும் போல வழக்கம் போல சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிருங்க. சரிங்கம்மா. என்னம்மா நித்யா, இந்த தடவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா என்ன? ஆமா ஐயரே, இந்த வரனாவது நல்லபடியா அமையணும்னு கடவுள்கிட்ட வேண்டதுக்காண்டி வந்திருக்கேன். எப்பயும் போல சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிருங்க. பேஷா பண்ணிடலாமா. கண்டிப்பா இன்னைக்கு வர மாப்பிள்ள உன்னை சரின்னு தான் சொல்லுவாரு. சரிங்க ஐயரே. சாரி முருகா, குறுக்கு வழியை யூஸ் பண்ணது தப்பு தான், மன்னிச்சுக்கோ முருகா. இன்னைக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க, அதனால தான் சீக்கிரமா போகணும். தான் இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ. அப்பனே முருகா, உன்னை பார்க்காம போயிடுவணும்னு நினச்சேன். உன்னை பார்க்கறதுக்காண்டி இந்த பொண்ணை அனுப்பியிருக்க. இதே மாதிரி எங்கள் வீட்டில் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற என் புருஷனையும் என் பிள்ளையும் அடக்கிறதுக்கு ஒரு பொண்ணை அனுப்பி வைப்பா. முருகா, இந்த வரனாவது எனக்கு நல்லபடியாக அமையணும். வர மாப்பிள்ளை நீ சரின்னு சொல்லணும் முருகா. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இந்தாங்கம்மா, அர்ச்சனை எடுத்துக்கோங்க. சரிங்க சாமி. அட, நம்ம சரண்யா. என்னம்மா இது, என்னது மாசமா இருக்கியா? உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? ஐயோ சாமி, கத்தாதீங்க சாமி. இது சும்மா ஆக்டிங். அக்காவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அதான் அக்கா முருகரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அதான் சின்னதா அந்த மாதிரி ட்ராமா பண்ணேன், மன்னிச்சுக்கோங்க சாமி. பகவானே பகவானே, களி முத்தி போச்சு. ஐயோ சாமி, களியெல்லாம் முத்தி போகல, நீங்க தான் முத்தி போயிட்டீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க சாமி. வெளியில சொல்லிடாதீங்க. ஆண்டி சீக்கிரம் வாங்க, போயிடலாம். எப்படி என்னோட ஆக்டிங்? சூப்பர் ஆக்டிங். நான் கூட நம்ம மாட்டிக்கிடுவோமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, தப்பிச்சிட்டோம். சரி, நம்ம வீட்டுக்கு போலாமா? சரிம்மா, எனக்கும் டைம் ஆயிடுச்சு, நானும் கிளம்புறேன். ஓகே ஆண்டி, பாய். நித்யா, உன்னை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, கண்டிப்பா இந்த வரன் உனக்கு நல்லபடியா அமையுமா. தேங்க்ஸ் ஆண்டி. சரிக்கா, வா, டைம் ஆயிடுச்சு, நம்ம சாரி எடுக்க வர போகணும். ஆண்டி, இன்னொரு நாள் பார்க்கலாம், பாய். சரிம்மா. யாரு இந்த பொண்ணு, என்ன ஏதுன்னே தெரியல. முருக சன்னதியில வச்சு என்னை அத்தைன்னு வர கூப்பிட்டா. எவ்வளோ மனசு குளிரா இருந்துச்சு தெரியுமா? இவளை மாதிரி ஒருத்தி எங்கள் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து என் புருஷனையும் என் பிள்ளையும் மண்டையிலே 2 கொட்டு கொட்டணும். இவளை மாதிரி எதுக்கு ஒருத்தி? இவளே எனக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் இந்த பொண்ணுங்களோட பேசிக்கிட்டு இருந்தது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு.
இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ வீட்டுக்கு வர போகணும், சமையல் வர பண்ணணும். ஷோ எவ்வளோ வேலை இருக்கு. சரி முதல்ல சீக்கிரமா வீட்டுக்கு போவோம். என் மூத்த மகன் வேலைக்கு போறதுக்குள்ள சாப்பாடு வேணும்னு கேட்டுருவான். ஐயோ பயமா இருக்கு, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சீக்கிரமா போய் சட்னி வர அரைக்கணுமே, இல்லைன்னா அந்த ராட்சசருங்க என்னை சட்னி ஆக்கிடுவானுங்க. நல்ல வேலை வீட்டுல ஒருத்தரும் இல்ல. சீக்கிரமா போய் சட்னி அரைக்கணும். கடவுளே டைம் வர ஆயிடுச்சு, சமைக்கணுமே. வந்து பசிக்குதுன்னு கேட்பானுங்களே. பாத்தியானா அம்மா இங்கதான் இருக்காங்க. வாடா சின்னவனே, பசிக்குதா? ஆமாம்மா, லைட்டா பசிக்குது. இருடா 5 நிமிஷம், அம்மியில சட்னியை மட்டும் அரைச்சுக்கிறேன். எம்மா கொஞ்சம் பொறுமையாவே பண்ணு, எதுக்கு இவ்வளவு அவசர அவசரமா பண்ற? என்னம்மா இன்னைக்கு கோவில்ல கூட்டம் நிறைய இருந்துச்சா என்ன? ஆமா ஆமா, கோவில்ல ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்க அப்பாவை நினைச்சுக்கிட்டு தான் பயந்து அவசர அவசரமா ஓடி வந்தேன். எம்மா நீ கொஞ்சம் பொறுமையாவே சமையல் பண்ணு சரியா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. டேய் உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? வந்து எப்படி வைவார்னு 30 வருஷமா உங்க அப்பங்கிட்ட கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நானும் பல வருஷமா கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம வீட்டு கிச்சன் மட்டும் ஏமா இப்படி இருக்கு? நம்ம கிட்ட இல்லாத வசதியாமா? என்னத்த சொல்ல, உங்க அப்பா என்னெல்லாம் ரூல்ஸ் போட்டு வச்சுக்காரு தெரியுமா? அம்மியில அரைச்சாதான் ஆரோக்கியமா இருக்குமா, மண்பானையில செஞ்சு சாப்பிட்டாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா. இத்தனை வருஷம் கடந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? என் வாழ்க்கை இந்த விறகடுப்புலயே போயிரும் போல. சரி விடுமா, வருத்தப்படாம இருமா. இதுல வர காலையில 9 மணிக்கு சாப்பாடு வந்துடணுமா, 12 மணிக்கு மதிய சாப்பாடா, ராத்திரி சாப்பாடு 8 மணிக்கா. 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 10 மணிக்கெல்லாம் போய் ரூம்குள்ள போய் படுத்து தூங்கிடுமா. இதெல்லாம் ஒரு ரூல்ஸ். இவங்க எல்லாம் என்ன திரும்ப நினைச்சிட்டு இருக்காங்க, பொண்ணுங்க எப்பவுமே வீட்டு வேலை செய்யறது தான் லாய்க்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே உங்க அப்பாவோட குணம் தான் உங்க மூத்தண்ணனுக்கு இருக்கு. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க எப்பவுமே அடிமையா தான் இருக்கணும். எம்மா நான்லாம் அப்படி இல்லம்மா. எம்மா நான் உன் புள்ளம்மா, உன்ன மாதிரி தான் இருப்பேன். உன்னையே பார்க்கும் போதாண்டா நிம்மதியா இருக்கு. நீயும் அவங்கள மாதிரி மாறிடுவியோ நினைச்சேன். பரவாயில்ல, நீயும் எங்களை மாதிரி தான் இருக்க. எம்மா சொல்லுங்கம்மா, நாங்களும் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா? கவிதா, அம்மாவுக்கு உதவி பண்ணட்டுமான்னு கேட்காத, நீயே போய் செய். சரிங்கண்ணே. உங்க 2 பேருக்காண்டி தான் நான் இத்தனை வருஷமா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா இந்த மனுஷன் கூட எவா வாழுவா? சரி விடுங்கம்மா, ஃபீல் பண்ணாதீங்க. சீக்கிரமா வாங்க, வேலையை பார்ப்போம். அண்ணனும் அப்பாவும் வந்துருவாங்க. ஐயோ ஆமா, ஐயோ சீக்கிரமா வேலையை பார்க்கணும். அன்னக்கிளி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ஐயோ அந்த மனுஷன் அதுக்குள்ள வந்துட்டாரா? ஐயோ இப்ப தாளிக்கணுமே. எல்லா வேலையும் ஓரளவு முடிச்சாச்சு. இம்மா நீ பதட்டப்படாம வேலையை பாரு, நான் போய் அப்பாவை சமாளிச்சுக்கிறேன். கவிதா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துட்டு வாமா. கருவேப்பிலை இல்ல. சரிம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். டே பிரவீன், கிச்சனுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? வெளியில வாடா. டே போடா, கூப்பிடுறாரு. ஷோ, இவருக்கு வேற வேலையே இல்ல. சரிம்மா நீ பாரு, பதட்டப்படாம வேலையை பாரு சரியா? டே பிரவீன், கிச்சனுக்கு எதுக்குடா போன? சும்மா தண்ணி குடிக்கலான்னு போனேன்ப்பா. ஆம்பளை பையன் கிச்சனுக்குள்ள போலாமா? சாரிப்பா. அம்மா உன் தங்கச்சி இருக்கல்ல, அவகிட்ட கேட்க வேண்டியதானே தண்ணி வேணும்னா. ஏன் அவ தண்ணி மோந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலா என்ன? தண்ணி தானே, நம்மளே எடுத்து குடிச்சுக்கலான்னு போனேன். இப்படிதான்டா, தண்ணி நம்மளே எடுத்து குடிச்சுக்கலான்னு போவோம். பிறகு அவங்களுக்கு ஒரு வேலையும் சொல்ல மாட்டோம். இதே சாக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சோறு வச்சு சாப்பிட்டுக்கோங்கன்றவாளுங்க. நாளை பின்ன எங்களுக்கு உடம்பு வலிக்கு, கை வலிக்கு, கால் வலிக்கு, நீங்களே சமையல் செஞ்சுக்கோங்கம்பாங்க. எல்லா வேலையும் நம்மளா பார்க்க முடியும்? பொம்பளைங்க வேலையை பொம்பளைங்க தான் பார்க்கணும். இவளுகளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். புரிஞ்சதா? புரிஞ்சதுப்பா. சரி, சமையல் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? இல்லப்பா, இன்னும் 5 நிமிஷம் ஆகுமா. சட்னியை தாளிக்கணும் நாங்க. அம்மா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல, வர வர சோம்பேறியா இருக்கா. இப்ப என் பெரிய மகன் வேலைக்கு கிளம்பிடுவான். என்ன செஞ்சிட்டு இருக்கா? அன்னைக்கிளி, அன்னைக்கிளி. அப்பா கொஞ்சம் கோவப்படாதீங்கப்பா, அம்மா இப்ப வேலையை முடிச்சிருவாங்க. டே நான் பண்றது என்னடா கோவம்? இப்ப உங்க அண்ணங்கார வந்து படுவான் பாரு கோவம், அதுதான் உண்மையான கோவம். அன்னைக்கிளி, சாப்பாடு ரெடியா? சாப்பாடு கொண்டு வந்து வை, இப்ப என் மகன் வந்துருவான். ஐயோ கூப்பிட்டாங்களே. ஐயோ கருவேப்பிலை பறிக்க போனாலே இன்னும் ஆள காணோம். கவிதா சீக்கிரம் வாடி. எதுக்குமா இப்ப இப்படி பயப்படுற? இந்தாமா கருவேப்பிலை கொண்டு வந்துட்டேன். பின்ன பயப்படாம எப்படி இருப்பேன்? உங்க அண்ணங்காரன் வந்தா நினைச்சுக்கோ, சாப்பாடு கரெக்ட் டைமுக்கு இல்ல ஆடாடு நாடி போடுவான். சரிம்மா, இன்னும் அண்ணன் வரல, அதுக்குள்ள தாளிக்க தானே செய்யணும். சீக்கிரமா தாளி.
ஏய் என் மகன் வந்துட்டான்டி, சீக்கிரமா சாப்பாடை கொண்டு வா. ஐயோ உங்க அண்ணங்காரன் வந்துட்டான் போல. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, இப்ப என்ன செய்ய? ஐயோ சீக்கிரமா சூடாகு. ஐயோ ஷோ கடவுளே. அம்மா ஒரு 5 நிமிஷம் தானே, லேட்டாவும் சொல்லிட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டி, நீ எதுவும் சொல்லாத. கூட கொஞ்சம் ஆடுவானுங்க. நல்ல வேலை என்ன சூடாயிடுச்சு. சரி சீக்கிரமா தாளிச்சு கொண்டு போய் கொடுப்போம். எடி அன்னைக்கு என் மகன் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலையா? டேய் சாப்பாடு ரெடி ஆச்சா இல்லையாடா? அண்ணே இந்த ஒரு 5 நிமிஷம்ண்ணே, சாப்பாடு உடனே ரெடி ஆயிரும். எனக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சாப்பாடு வருமா வராதா? ஏம்மா எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு வருமா வராதா? என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்க, சாப்பாடை வை. இந்தாப்பா சாப்பிடு. ஏண்டி என் மகன் சீக்கிரமா வேலைக்கு போகணும் உனக்கு தெரியாதா? டெய்லி அவனை காக்க வைக்கிறதே உனக்கு ஒரு வேலையா போச்சு. இல்லங்க, இந்த தாளிக்க வேண்டி இருந்துச்சு. கருவேப்பிலைய போய் கவிதாவை எடுத்துட்டு வர சொன்னேன், அதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. டெய்லி இப்படியே ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இரு. இப்போ நான் சாப்பிடட்டுமா இல்லாட்டி நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா? நீ சாப்பிடுப்பா. அம், ஞம், 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 ஞம். ஆ தூ 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 தூ. என்னப்பா என்னாச்சு? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? காரம் காரம் எவ்வளோ காரம் போட்டிருக்க நீ? இல்லப்பா நான் காரம் கம்மியா தான்ப்பா போட்டேன். அப்போ நான் என்ன போய் சொல்கிறேனா? அண்ணே கொஞ்சம் லைட்டா காரம் இருந்திருக்கும். என்னால் இப்போ சாப்பிட கூட முடியல. ஆமாம்மா நீ சாப்பிட்டியா? நான் என்னைக்குப்பா சாப்பிட்டுருக்கேன், நீங்க சாப்பிடாம? இனிமே தான்ப்பா சாப்பிடணும். அந்த டயர்டில் தான் நீ இப்படி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நீ முதல்ல உட்காந்து சாப்பிடு. இல்லப்பா வேண்டாம், இருக்கட்டும், நீ சாப்பிடுப்பா. நீ இப்போ சாப்பிட போறியா இல்லையா? சரிப்பா, உனக்காண்டி நான் சாப்பிடுறேன். ஆ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நீ இப்படி சாப்பிடக்கூடாது. எதுக்குப்பா நீ கிச்சனுக்குள்ள போற? இரு வாரேன். வா தட்டை கொடு. எதுக்குப்பா தட்டை கேக்குற? அதுல எதுக்குப்பா வத்தப்பொடி போடுற? நீ இன்னைக்கு இதைத்தான் சாப்பிட்ற. அப்பனா தான் இனிமேல் உனக்கு சாப்பாடில் காரம் எவ்வளோ போடணும் உப்பு எவ்வளோ போடணும் உனக்கு தெரியும். இப்போ நீ இதை சாப்பிட்ற என் கண்ணு முன்னாடி. ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? அண்ணே அம்மா பாவம்ண்ணே, இப்படிலாம் பண்ணாதண்ணே. வீட்டுல பொம்பளைங்களை எப்படி நடத்தணும்னு என் பெரிய பையனை பார்த்து கத்துக்கோ. பிரவீன் ஏன்னா இப்படி நீ இருக்கியோ, சரணை பார்த்து கத்துக்கோ. எனக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு சாப்பாடே வேண்டாம். ஒழுங்க மரியாதை அந்த முழு சாப்பாடையும் சாப்பிட்டு தான் நீ போகணும். அம்மா நீ ஃபீல் பண்ணாதம்மா, கண்டிப்பா அண்ணனை திருத்ததுக்கு ஒருத்தி வந்துருவா, நீ கவலைப்படாத. ஏமா அந்த சாப்பாடை நீ எதுக்குமா சாப்பிடுற? சாப்பிடாத, கண்டிப்பா ஒருத்தி வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவங்க ஆணவத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒருத்தி கண்டிப்பா வருவா. அது என் மருமகளா தான் இருக்கும். பிரவீன் உன் போன் அடிக்கி. நான் சொல்லல, மணி அடிச்சிருச்சு. கண்டிப்பா இவனை அடக்கிறதுக்குன்னு ஒருத்தி கண்டிப்பா வருவா. அம்மா நீ ஃபீல் பண்ணாதம்மா, நான் ஒரு கால் பேசிட்டு வரேன். இவ்வளவு வருஷமா இவங்க கிட்ட கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் கஷ்டம் எனக்கு தான் தீர போதோ தெரியல. சரிம்மா வருத்தப்படாத, இந்த சாப்பாடை கொண்டு போய் கீழே கொட்டிட்டு உனக்கு வேற சாப்பாடு வச்சு தரேன். ஹலோ சொல்லுங்க சரண்யா மேடம். பிரவீன், நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? மேடம் இன்னும் கொஞ்சம் தான் மேடம் இருக்கு, முடிச்சிடலாம் மேடம். ஓ அப்படியா, சரி. நான் இன்னைக்கு ஆஃப் டே லீவ் எடுத்திருக்கேன், நீங்களே ஹேண்டில் பண்ணிடுவீங்கல்ல? என்ன மேடம் திடீர்னு லீவு? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எங்க அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க, அதனாலதான். நீங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவீங்கல்ல? ஓ அப்படியா? பண்ணிடுவேன் மேடம், நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் மேடம். சரி ஓகே பிரவீன், நீங்களே பார்த்துக்கோங்க. நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். சரி ஓகே மேடம். சரிக்கா, உனக்கு சாரி எடுக்க போகணும்ல, வா ஜவுளி கடைக்கு போலாம். சரிடி. எடி எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குடி. என்னாச்சுக்கா, இப்ப எதுக்கு டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இந்த சம்பந்தமாவது முடிஞ்சிருமா என்னன்னு தெரியல. வரப்போறவங்க சரின்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. நான் 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 வர திக்கி வேற பேசுறேன்னா, எனக்கு இது ஒண்ணுதான் பிரச்சனை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட இத பத்தி சொல்லிட்டாங்க என்னன்னு தெரியல. நான் புரோக்கர் கிட்ட கேட்டேன்க்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட இத பத்தி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க. அப்படியா? சரிடி, சரி வாடி போலாம். சரிக்கா வா போலாம்.
சரண்யா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கேன். ஐயோ ஆமாக்கா, இப்ப என்ன செய்ய? வீட்டுக்குள்ள எப்படி போறோம் தெரியல. என்னம்மா அங்கேயே நின்றுகிட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க. இதோ வாரம்பா. என்ன தரகரே, எங்க அக்காவை பத்தி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? உங்க அக்கா ஒரு திக்குவாயிங்கிறத மாப்பிள்ளை கிட்ட சொல்லியாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி வாங்க உள்ள போலாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்காண்டி. சரி தரகரே, வாங்க உள்ள போலாம். ஏம்மா இதாம்மா மாப்பிள்ளை, இதான் என் சின்ன பொண்ணு, இதான் என் பெரிய பொண்ணு. நித்யா, மாப்பிள்ளைக்கு வணக்கம் சொல்லுமா. வணக்கம். மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தாராளமா போய் பேசிட்டு வாங்க. சரண்யா, அக்காவை கூப்பிட்டு போ. சரிப்பா. அக்கா வா. ஏடி சரண்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நான் ஏதாச்சும் உளறிடணும்னு பயமா இருக்கு. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, வா. அக்கா நீ மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு வா, நாங்க வெளியில தான் நிப்பேன், சரியா? ஏடி தனியா விட்டுட்டு போகாதடி, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அக்கா, பயப்படுறதுக்கு என்னக்கா இருக்கு, பேசு. அதான் தரகர் சொன்னார்ல, எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னு. இப்ப பயப்படுறதுக்கு என்ன இருக்கு, எல்லாமே நல்லதாவே நடக்கும். மாப்பிள்ள வந்துட்டாரு, சரி நான் போறேன். சரண்யா போயிட்டாலே. உங்களை பத்தி எல்லாமே தரகர் சொன்னாரு, எல்லா டீட்டெயிலுமே இருந்துச்சு. எதுவுமே பேசவே மாட்டேங்கிறீங்களே, வந்ததுலேருந்து தயங்கி தயங்கி போயிடுறீங்க. அதிகபட்சமாக சிரிக்கத்தான் செய்கிறீங்க. சரி உங்களோட பேரையாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன உங்கள் பேரை சொல்லுங்க. ஒன்று சிரிக்கிறீங்க, இல்லைன்னா அமைதியாக இருக்கிறீங்க, எதுவுமே பேசவே மாட்டேன்றீங்க. உங்கள் பேர் தான் என்ன? உங்கள் வாயால் தான் சொல்லிடுங்களேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதை கூட ஏதாவது சொல்லலாம். உங்கள் பேர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரியா போச்சு போ. நீ ஒரு திக்குவாயா? பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்க, பேசவே மாட்டிக்கிற. இரு இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏம்மா வாங்க போலாம். டேய் என்னடா ஆச்சு? ஏம்மா சரியான ஒரு திக்குவாய் பிளே நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க. என்னது திக்குவாயா? நான் அப்பவே நினைச்சேன், தயங்கி தயங்கி நிக்கும் போது. தரகர் உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லலையா? நாங்க எல்லா விஷயத்தையுமே தரகர்கிட்ட சொன்னோமே. என்ன தரகரே, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு தானே சொன்னீங்க? திக்குவாய் பொண்ணுன்னு தெரிஞ்சா யாரு பொண்ணு பார்க்க வருவாங்க? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, அதெல்லாம் மறைச்சுதான் ஆகணும். நீ கொடுக்குற அந்த கமிஷனுக்கு அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆளை விடுங்கம்மா, தயவு செய்து விடுங்க, நான் கிளம்புறேன். ஐயோ தரகரே போகாதீங்க. இன்னும் ஏமா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க போலாம். இங்க பாருங்க, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. எங்க அக்கா நான் ரொம்ப நல்ல பொண்ணு, உங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. அவங்கள நல்லா பாத்துப்பா. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எங்க அக்கா ஏதாவது பதட்டமா இருந்தா தான் திக்குவா, மத்தபடி அவ நார்மலா தான் பேசுவா. அந்த திக்குவாய் பொண்ணை என் தலையில கட்ட பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. பதட்டமா இருந்தா திக்குவானா அப்பனா நீங்களே பேசிக்கோங்க. என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? எனக்கெல்லாம் அந்த பொண்ணு வேண்டாம். ஐயோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்களேன், அவ ரொம்ப நல்லவா. வந்ததுக்காண்டி நான் ஒன்று சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. உங்க அக்காவுக்கு வேணா வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை வேணா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எப்படி பேசுற? இப்படி ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு வரதட்சணை வர தரமாட்டேன்னு வர சொல்றாங்க. வரதட்சணை கொடுத்தா எங்க அக்காவோட திக்குவாய் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காதுல்ல? அப்போ ஊனம் எங்க அக்கா கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. இதுல இவன் வேற சொல்றான், அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருள் பிடிக்கலன்னா இன்னொரு பொருள் வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். அப்போ உங்களுக்கு பொண்ணும் பொருளும் ஒண்ணுதான், அப்படித்தானே? ஆமா, எனக்கு பொண்ணு பொருள் ஒண்ணுதான், எல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தான். ஒண்ணு பிடிக்கலன்னா இன்னொரு மாறுறதுல என்ன தப்பு இருக்கு? என் பையன் சொல்றது கரெக்டு தான். அப்ப சரி, என் முடிவையும் நான் சொல்லிடுறேன். உங்க பையனை எனக்கு சுத்தமா பிடிக்கல, உங்க ரெண்டாவது பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சம்மதமா? இவெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணா? என்ன வாய் பேசுறா? என்ன வளர்ப்போ தெரியல. வளர்ப்ப பத்தி நீங்க பேசாதீங்க. உங்க பையன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தான்ல, அப்ப தெரியலையா உங்க வளர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னு? அக்கா விட்டுட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேக்குறான். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. உங்க வளர்ப்பு தான் சரியில்லை. அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. இவங்க கிட்ட எல்லாம் இப்படித்தான் பேசணும். எங்க அக்கா
கிட்ட என்னடா ஊனம் இருக்குன்னு சொல்ற? உன் மண்டையிலடா முடியே கிடையாது. தொப்பி போட்டு உன் மண்டையை எதுக்குடா மறைச்சு வச்சிருக்க? நீ ஒரு சொட்டை. அதனாலதான் நம்ம உன்கிட்ட தான்டா குறை இருக்கு. எங்க அக்காவை குறை சொல்லாத. உன் மனசுல ஊனம் இருக்கு, உன் மண்டையிலயும் குறை இருக்கு. சொட்டை, வெளியில போடா. எங்க அக்காவை நீங்க என்னடா வேண்டான்னு சொல்றது? நான் சொல்றேன், நீங்க எனக்கு வேண்டாம், வெளியில போங்க. இது பொண்ணே கிடையாது. இவளுக்கு வந்தவங்களுக்கு கூட மரியாதை கொடுக்க தெரியல. வாங்க எல்லாரும் வெளியே போலாம். அக்கா, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? அவன் கிடக்கா சொட்ட. அழாதக்கா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னால உங்க எல்லாருக்குமே கஷ்டம். நான் இருக்க போய் தான் நீ ரொம்ப கஷ்டப்படுற. என்னாலதான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க சரண்யா. நான் மட்டும் இல்லாம இருந்தேன்னா இந்நேரத்துக்கு உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கும். இனி கட்டி கொடுக்க போய்தான் நீயும் கல்யாணம் முடிக்காம இன்னும் இருக்க. அக்கா, அம்மா கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன், உனக்கு நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. அம்மா சாகும் போது என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அம்மா என்கிட்ட கடைசியா சொன்ன வார்த்தை அதான்க்கா, உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு. நான் கண்டிப்பா அம்மாக்கு வாக்கு கொடுத்த மாதிரி உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுப்பேன். நான் அம்மா போன இடத்துக்கே போறேன். அக்கா நில்லுக்கா, எங்கக்கா போற? நித்யா, அப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் 2 பேர் தான். அப்படிலாம் பேசாதம்மா. பாத்தியாக்கா அப்பா எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு? நமக்கு இருக்கிறது நம்ம அப்பா தான். அப்பா கண்டியா நம்ம வாழணும்க்கா. இல்ல, நான் இனிமே உயிரோடு இருக்க மாட்டேன். நீ என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. எத்தனை மாப்பிள்ளைங்க வந்துட்டு என்னோட திக்கு வாய பார்த்து எப்படி கேலி பண்ணிட்டு போறாங்க. அக்கா, உயிரை விடுறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் தெரியுமா? இப்படி ஒரு தைரியத்தை வச்சுக்கிட்டு நீ ஒரு வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்குறத விட்டுட்டு கோலம் மாதிரி சாக போறேங்க. அம்மா நித்யா, சரண்யா பேச கேளுமா. உன் தங்கச்சி சொல்கிற மாதிரி நடந்துக்கோ. கண்டிப்பாக உனக்கு நல்ல வாழ்க்கையை நானும் அவளும் சேர்ந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவோம்மா. மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். எங்களை நம்புமா. கடவுள் கொடுத்த உயிரை நம்ம எடுக்கணுங்கிறத நம்மளோட விதி இல்லைம்மா. அதை எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும்லாம் கடவுளுக்கு தெரியும். அதை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லைம்மா. அக்கா, உனக்கு இனிமேதான் மாப்பிள்ளை பிறக்க போறானா என்ன? ஏற்கனவே பிறந்திருக்கான், அவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறோம்? வர மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க எல்லாம் யாருமே நீ வேண்டாம் வேண்டாம் சொல்லிக்கிட்டே போறாங்க. இதனாலதான் உனக்கு ரொம்ப கஷ்டம் சரண்யா. நான் என்னைக்காச்சும் உன்னை கஷ்டமா நினைச்சிருக்கனா? இல்ல, இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா, அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்குல்ல? அக்கா, உனக்கு கல்யாணம் முடிஞ்சு உனக்கு பிறக்க போற குழந்தை கையால தான் நம்ம அம்மா அஸ்தியை கரைக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன். நீ என்னன்னா எல்லாம் தெரிஞ்சு இப்படி பண்ற. என்னோட லட்சியத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன்க்கா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ தேவையில்லாம முட்டாத்தனமா எந்த வேலையும் பண்ணாத. சாரி சரண்யா, இனிமே நான் முட்டாத்தனமா எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணுக்கா, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. சத்தியமா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாம வந்திருக்க. ஒழுங்கா நீ ஃபைன் கட்டிட்டு தான் போகணும். சார் சாரி சார், வர அவசரத்துல மறந்துட்டு சார். குழந்தைக்கு வர உடம்பு சரியில்லை, அவசரமா ஹாஸ்பிட்டல் போகணும் சார். எல்லா பொம்பளைங்களும் இதே கதையை சொல்லிக்கிட்டு இருக்கோமா. ஒழுங்கா டாக்குமெண்ட் வேணும். இப்போ டாக்குமெண்ட் இல்லாம நீங்க இங்க இருந்து போக முடியாது. யாரையாச்சும் ஃபோன் போட்டு 8 வர சொல்லுங்க. சார், திடீர்னு இப்படி கேட்டா என்ன சார் பண்றது? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சார், ஆஸ்பத்திரி போகணும் சார், விடுங்க சார். அட, அங்க நிக்குது நம்ம லட்சுமிக்கா மாதிரி இருக்கு. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையோ? சரி, போய் ஹெல்ப் பண்ணுவோம். அம்மா, வண்டியை கொண்டு வந்து எங்கம்மா இடிக்கிற? முதல்ல நீ இறங்குமா. உன்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கா? முதல்ல உன் டாக்குமெண்ட் எல்லாம் காட்டு. அட சரண்யா, நீயா? அக்கா, காட்டிக்காதீங்க, உங்களுக்கு காப்பாத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சரி சரி. என்னம்மா அங்க பேசிக்கிறீங்க? என்கிட்ட வந்து பேசுங்க. என்ன உன் டாக்குமெண்ட் எல்லாம் எங்கம்மா? சார், நான் யாரும் தெரியும்ல, கமிஷனரோட பொண்ணு. என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க கமிஷனரோட பொண்ணா? கமிஷனர் தான் என் அப்பா. அப்படியா? சாரிங்க மேடம், நான் கூட சாவி கூட திருப்பி கொடுத்துட்றேன் மேடம். இப்பவே எங்க அப்பா கால் பண்றேன். அவங்க ஒரு குழந்தைய வச்சிருக்காங்க, பாவம் எமர்ஜென்சின்னு சொல்றாங்க, விடாம நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்பவே எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். ஐயோ வேண்டாம் மேடம், வேண்டாம் மேடம். சாவி நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் மேடம்.
ப்ளீஸ் மேடம் உங்கள் அப்பாட்டெல்லாம் எதுவும் சொல்லிட வேண்டாம் மேடம். அதெல்லாம் சாவிய கொடுங்க. இந்தாங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க. குழந்தைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றிமா. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னாச்சு சார், வண்டி இங்க நிறுத்த சொன்னீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ராஜேந்திரன், இங்கே ஒரு காமெடி போய்கிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு போவோம். மேடம் உங்கள் அப்பாட்ட மட்டும் என்னை பற்றி எதுவும் சொல்லிடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். நீங்க கமிஷனர் கிட்ட என்னைய சொல்லாம இருந்தா சரிதான். என்ன மேடம் சொல்கிறீங்க? நல்லா ஏமாந்தீங்களா? வரட்டா? நீ போலீஸையே ஏமாத்திட்டு போறியா? இரு ஒரு நாள் கண்டிப்பாக நீ என் கையில் மாட்டுவா, அன்னைக்கு இருக்கும் உனக்கு. யோ, போயும் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ஏமாந்துருக்கியா? உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் வெக்க இருக்காயா? சார் அந்த பொண்ணு என்னை கமிஷனரோட பொண்ணுன்னு சொல்லி அதை என்னை ஏமாத்திட்டு போயிடுச்சு சார். உன்னைய மாதிரி போலீஸ்காரங்களாம் இருந்தாங்கன்னா எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏமாத்தினவளை விட ஏமாறுற உன்னையத்தானையா பார்த்தா எனக்கு எரிச்சலாக வருது. யோ, ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ஏமாந்துருக்கிய, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாயா? நம்ம கமிஷனருக்கு பொண்ணே கிடையாதுயா, ரெண்டுமே பசங்கயா. யோ ராஜேந்திரன், அங்கே பாரியா. யோ, நைஸாக வண்டிக்கு பின்னாடி கூடி போய் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாயா. நம்ம பேசுகிறதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் பாரு. டேய் யாரா நீ? நாங்கள் பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க? நான் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். நான் எல்லாரையும் வீடியோ எடுப்பேன். என்னோட மொபைல், நான் யாரை வேணால் வீடியோ எடுப்பேன். அதை கேட்கறதுக்கு நீங்கள் யார்? அப்படியா? சரி வா, ஐயாட்ட போய் அதே வார்த்தையை சொல்லு, அவர் உனக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுவார். சார் என் சட்டையை விடுங்க சார். நான் என்ன சார் செஞ்சேன்? என்னோட மொபைல் நான் வீடியோ எடுக்கேன், அதை கேட்க நீங்கள் யார் சார்? ஒரு 10,000 ரூபாய்க்கு மொபைலை வாங்கி வச்சுக்கிட்டு நாட்டில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்கு, இந்த பிரச்சனையை போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சார் எங்களுக்கு எது கண்டென்ட் கிடைக்குதோ அதை தான் நாங்கள் வீடியோ எடுக்க முடியும். ஓ அப்படியா? சரி. ஐயோ ராஜேந்திரன், அவன் சட்டை வரியா? சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், என்னைய போய் இப்போ பிடிச்சி வச்சுருக்கீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்போ என்னை பிடிச்சி வச்சுருக்கீங்க? ஓ, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அதாவது வெட்டியாக இருக்கிற வீடியோலாம் எடுத்து வைரல் ஆக்குறது தானே உங்களோட வேலை. சார் இப்போ எதுக்கு அனாவசியமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னை முதல்ல விடுங்க. விடுறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. இருக்கார்ல அந்த கான்ஸ்டபிள், அவர் ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டாரு. அதை தட்டி கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதை நீ தான் கேட்கணும். சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? ஒரு காது பழுக்கிற மாதிரி ஒரு அரை மட்டும் கொடுத்தாலும் போதும். ராஜேந்திரன், வீடியோ கரெக்டாக இருக்கணும். ஆங்கிள், எல்லா ஆங்கிள்லையும் 2 பேர் முகமும் கரெக்டாக தெரியணும். சரிங்க சார். சார் நான் எதுக்கு சார் அவரை அடிக்கணும்? இப்போ அவரை வஞ்சது செஞ்சது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக இப்போ என்கிட்ட அவர் ஒரு அடி வாங்கியிருப்பாரு. அதை கண்டிப்பாக நீங்களும் வீடியோ எடுத்திருப்பீங்க இல்லையா? அதான் அந்த அடி இப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நீ மட்டும் இப்போ கொடுக்கல, இப்போ உன் கண்ணை பழுத்துடும். ஒழுங்க மரியாதையை இப்போ ஒரு அடி அடிக்கிற. ராஜேந்திரன், வீடியோ எடுத்து வைங்க. சரி ராஜேந்திரன், இவனை கைது பண்ணுங்க. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன எதுக்கு கைது பண்ணுறீங்க? இப்போ நீ இவரை அடிச்சல, அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. இப்போ இந்த வீடியோவை நாங்கள் வைரல் ஆக்குறோம். இனிமேல் தான் தெரியும் யாருக்காச்சும் வீடியோ எடுத்த. ராஜேந்திரன், இவனை தூக்கி உள்ளே போடுங்க. கான்ஸ்டபிள், என்ன இவனை அடிச்சானாயா? கோர்ட்டில் கேட்டால் என்ன சொல்லுவ? சார் அடிச்சானே சொல்லுவேன் சார். பரவாயில்லையே சார், ஒரே அடியிலேயே கற்றுக்கிட்டாரு சார். அதுவும் உங்கள் கை படாமலே அவர் கற்றுக்கிட்டாரு. சார் ப்ளீஸ் சார், உங்கள் காலில் கூட விழுறேன் சார். தயவுசெய்து என்னை விட்டுருங்க சார். நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சார். இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் சார். இந்த வீடியோ வைரல் ஆக்குறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு எதையாச்சும் வீடியோ தூக்கிட்டு அலைஞ்ச, உன்னை எங்கேயாச்சும் மொபைல் கையுமா பார்த்தேன், கன்ஃபார்மாக இந்த வீடியோ வச்சு உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன் மறுபடி. ராஜேந்திரன் சார் புரிஞ்சிச்சு சார். இந்த வீடியோவை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் சார். எப்போ தேவைப்பட்டாலும் நான் கன்ஃபார்மாக இதை உங்களுக்கு கொடுப்பேன் சார். ஒழுங்காக ஓடிடு இந்த இடத்துல இருந்து. சார் சாரி சார். இந்த சாரியெல்லாம் நீயே வச்சுக்கோயா. போயும் ஒரு பொம்பளை கிட்ட ஏமாந்துருக்க. உனக்கெல்லாம் அறிவில்லை. ஒரு ஆம்பளைனா பொம்பளை எப்படி அடக்கி ஒடுக்கி வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோ, பார்த்துக்கோ. ஒரு பொம்பளையை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீலாம் எப்படியா டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஆன? சார் சாரி சார், இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார். அந்த பொண்ணு இன்னொரு தடவை என் கையில் மாட்டட்டும். போலீஸ்னா யாரு, ஆம்பளைனா யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். எவ்வளோ திமிரு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணை கன்ஃபார்மாக அடக்கி உடைக்கி வைக்கிறேன். ஏண்டி சரண்யா, இங்க எதுக்குடி நீ கூட்டிட்டு வந்த? இது உன் ஃப்ரெண்டோட கல்யாணம் தானே? இக்கா, நீ எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்க. அதான் சரி, என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வா போலாம். அடா வாமா. சரண்யா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. தர்ஷினி எங்க இருக்கா? தர்ஷினி ரெடி ஆகிட்டு இருக்காமா, போய் பாரு. சரிங்க ஆண்டி. இதுவும் அக்கா தானே? ஆமா ஆண்டி, இது எங்க அக்கா தான். என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. சரிம்மா, போய் தர்ஷினியை போய் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிரும். அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். அக்கா வாக்கா போலாம். அங்க சம்பந்தி அம்மா, மாப்பியோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா?
இப்பதான் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. உங்க சைடுல எல்லாரும் வந்துட்டாங்களா? அவங்களும் எல்லாரும் இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் என் மருமக ரெடி ஆயிட்டாளா? இப்பதான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ரெடி பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. சரி சரி சரி, நான் உள்ள போய் வேலை ஏதாவது இருந்தா போய் பாக்குறேன். சரிங்க சம்மந்தி. அட, இவங்க சொன்னோனேதான் ஒரு ஞாபகம் வருது. நம்ம சரணோட அம்மாவை கூப்பிடணுமே. அன்னக்கிளி அக்காவை கண்டிப்பா கூப்பிட்டே ஆகணும். ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். அம்மா, துணியெல்லாம் துவைச்சி போய் மொட்டை மாடியில போய் காய போடணுமா. மாடி இருக்கே மாடி, ஏறி இறங்குறதுக்குள்ள என் குறுக்கெல்லாம் உடஞ்சு போயிரும். எடி கவிதா, துணி எடுத்துட்டு வாடி. சரிம்மா. இது யாரு இந்த நேரத்துல கால் பண்றது? யாரா இருக்கும்? அட, நம்ம என்ன வக்ஷலா கால் பண்றா? இன்னைக்கு அவன் மகனுக்கு கல்யாணம் இல்ல. சரி, அட்டன் பண்ணி பேசுவோம். அன்னக்கிளி அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் வக்ஷலா, நீ எப்படி இருக்க? இன்னைக்கு உன் மகனுக்கு கல்யாணம் இல்ல. என்ன அன்னக்கிளி அக்கா, என் மகன் கல்யாணம், நீங்க வராம இருக்கீங்க. அதான் என் மகன் சரண் வருவானே, அவன் நம்ம முகேஷோட ஃப்ரெண்டு, அதனால வாரான். நீங்க என்னோட ஃப்ரெண்ட் இல்லக்கா, நீங்க கண்டிப்பா வரணும்ல. எங்கம்மா அந்த வீட்டை விட்டு வெளியில போவே முடிய மாட்டேங்கி. 4 சவத்துக்குள்ளே இருக்க வேண்டியிருக்கு. எங்கேயாவது போனா போதும், என் புருஷங்காரன் உடனே கோவப்பட ஆரம்பிச்சிருவான். அதை விட என் மகன்காரன் ரொம்ப கோவப்படுவான். அவனுங்கெல்லாம் மீறி நான் வர முடியுமா? இன்னைக்கு காலையில கூட என்ன ஆச்சு தெரியுமா? என் மகன்காரனுக்கு அவன் கிளம்புறதுல இருந்து எல்லாத்தையும் நான் தான் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்ப வேண்டியிருக்கு. சரி விடுங்கக்கா. எக்கா வாங்கக்கா, ப்ளீஸ்க்கா, எனக்காண்டி வாங்க. என் பையன் கல்யாணம் இல்ல. இப்ப நான் என்ன பண்ண? இப்ப நாங்க வந்தேன்னா என் மகன்காரன் பாத்துருவானே. எக்கா, நீங்க எங்க சொந்தக்காரங்க மாதிரி வாங்கக்கா, முக்காடு போட்டு. அப்படி சொல்றியம்மா? சரிம்மா, நான் வாரேன், உனக்காண்டி வாரேன். நானும் முகேஷோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்கடா வர முடியாதுன்னு நினைச்சேன். நல்ல வேலை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். சரி, இந்த வாரேன். சரிக்கா, நான் போன் வைக்கிறேன். என்னம்மா, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அக்ஷலா தாண்டி ஃபோன் பண்ணான். இன்னைக்கு அவ பையனுக்கு கல்யாணம் இல்ல, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துங்கன்னா. சரிம்மா, அப்ப நீ போயிட்டு வா. உங்க அப்பா நினைச்சாதாண்டி பயமா இருக்கு. ஏமா, அப்பா இருந்தா நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேம்மா, நீ போயிட்டு வா. அப்பா கேட்டாங்கன்னா நான் அம்மா கோயில் போயிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். அப்படிங்கிறியா? சரிடி, அப்ப நான் கிளம்பட்டா? சரிம்மா, சீக்கிரம் கிளம்பு. இந்த துணி எல்லாம் காய போடணும். ஏமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வா. சரிடி. எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சாக போறேன். இப்பவே இந்த மருந்து குடிச்சு சாக போறேன். சர்ப்ரைஸ். ஓய் தர்ஷனா, டி பாவி, என்னடி காரியம் பண்ண பார்த்த? சரண்யா, இப்ப எதுக்கு நீ விஷம் குடிக்க போற? அப்படி என்னடி நடந்துச்சு? நான் ஒரு பையனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்னது, காதலிக்கிறியா? இது அங்கிள் ஆண்டி கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஃப்ரெண்டா யார் கூடனாலும் பழகலாம், ஆனா ரிலேஷன்ஷிப்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த பார்டரை விட்டு தாண்டக்கூடாது. எங்களுக்கு எங்களோட கலாச்சாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் லவ் பண்ணது தமிழ்கார பையனை. தமிழ்கார பையன் தெரிஞ்ச உடனே அவனை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவன் எனக்காண்டி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் இப்ப என்ன பண்ண? அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. நான் சூசைட் பண்ணிக்க போறேன். ஏன்டி இப்படி இருக்கீங்க? எப்ப பார்த்தா சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்றீங்க. வாழணும்னு நினைக்க வேண்டியதானே? அட்வைஸ் பண்றது ஈஸி, அந்த இடத்துல இருந்தாதான் அதோட வலி என்னன்னு தெரியும். சரி, இப்ப அந்த பையன் எங்க இருக்கான்? கீழே கார் பார்க்கிங் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வா, நம்ம இங்க இருந்து போயிரலாம்னு கூப்பிடுறான். எனக்கு தைரியமே இல்ல, எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் சூசைட் பண்ணிக்க போறேன். அவனை விட்டுட்டு வேற ஒரு பையனை என்னால கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. சரி, அழாத. அந்த பையனை முதல்ல இங்க வர சொல்லு. யாராச்சும் பாத்துருவாங்களே. இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. போன் பண்ணி இங்க வர சொல்லு. சரி சரண்யா, நான் அவனை போன் பண்ணி இங்க வர சொல்றேன். சரண்யா, இவன் தாண்டி முத்து, நான் லவ் பண்ண பையன். மேடம் ப்ளீஸ் மேடம், நான் இவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன். ப்ளீஸ் மேடம், நீங்கள் தான் எங்களை சேர்த்து வைக்கணும். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், உங்கள் காலில் கூட எழுதுறேன் மேடம், எங்களை தயவுசெய்து சேர்த்து வைங்க மேடம். ப்ளீஸ் மேடம், அவள் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக உயிரோடே இருக்க முடியாது மேடம். ஐயோ, முதல்ல நீங்க எந்தீங்க?
ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கீங்க, சாகுறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, தர்ஷனா நல்ல வசதியான வீட்டு பொண்ணு. அவளை நான் உன்னை நம்பி அனுப்பி வைக்கிறேன். அவளை நீ நல்லா பாத்துக்கணும், சரியா? கண்டிப்பா மேடம், என்னால எவ்வளவு முடியுமோ அவளை நான் நல்லா பாத்துக்கிறேன் மேடம். சரி, நீ போய் அந்த கார் பார்க்கிங் கிட்ட வெயிட் பண்ணு. நான் எப்படியாவது தர்ஷனாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். சரி, இங்க இருந்து போ, யாராச்சும் பாத்திர போறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டி. அம்மா, இப்ப நம்ம எப்படி யார்கிட்டயும் மாட்டாம வெளியில போவோம்? சரிடி, கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடு, நான் அதை பத்தி யோசிக்கிறேன். என்னடி, ஏதாச்சும் யோசிச்சியா? ஒரு நிமிஷம் இரு, எங்க அக்காவை கூப்பிட்டுருக்கேன், அவ வருவா. சரண்யா, நல்ல வேலைக்கா, கரெக்ட் டைம்க்கு வந்துட்ட. அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அக்கா, இவதான்க்கா என் ஃப்ரெண்டு. இவளை ரெடி பண்ணிட்டியா? கூட்டிட்டு போலாமா? ட்ரெஸ் எதுவும் சரி பண்ணணுமா என்ன? அக்கா, சரி பண்ண வேண்டியது ட்ரெஸ் இல்லக்கா, இவளோட கல்யாணத்தை. என்னடி சொல்ற? ஆமாக்கா, இவ ஒரு பையனை லவ் பண்றா. அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாக்கா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளுக்கு உதவி பண்ணணும்க்கா. ஏண்டி, என்னடி சொல்ற? நானே ஒரு பயந்தாங்குழி, என்னைய கூட சேர்க்கிற? அம்மா தாயே, ஆளை விடுங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அக்கா, இப்படி எல்லாம் பண்ணாதக்கா, பாவுங்காவா ரொம்ப கஷ்டப்படுறா. அவங்க வீட்லயும் சொல்லி பார்த்துட்டா, வீட்டுல உள்ளவங்களும் ஒத்துக்கல. நம்ம தான்க்கா அவளுக்கு உதவி பண்ணணும். ஆமாக்கா, ப்ளீஸ்க்கா உதவி பண்ணுங்கக்கா. ஐயோ, இப்ப நான் என்னடி செய்ய? ஒன்னும் செய்ய வேண்டாம்க்கா. நான் என்ன சொல்றேன், நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ கேட்டா போதும். நீ கொஞ்ச நேரத்துக்கு மணப்பெண் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்துரு. நான் அதுக்குள்ள இவளை கொண்டு போய் அவள் லவ்வர் கிட்ட விட்டுட்டு வந்துடுறேன். ஏடி, அதுக்குள்ள யாராச்சும் வந்துட்டாங்கன்னா? அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்கக்கா. நான் சீக்கிரமா அவளை கொண்டு போய் விட்டுட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ. ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்கு அப்புறம் நம்ம ஐயோ பொண்ணை காணும் கத்தி கூச்சல் போட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். எப்படி என் பிளான்? ஆக மொத்தத்துல நீ மாட்டி விடாம எதுவும் பண்ண மாட்டீங்க. அக்கா, பாவுங்காவா. சரி, என்னமாச்சு பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இருக்கட்டும். எடி, சீக்கிரமா ட்ரெஸ்ஸ மாத்து. சரி சரண்யா. அக்கா, சுத்தமா அடையாளமே தெரியலக்கா. சரிடி, இப்போ என்ன பண்ணலாம்? ஐயோ, யாரோ கதவு தட்டுறாங்க. இப்ப என்ன செய்ய? ஐயோ, பயப்படாதக்கா, பயந்தே காட்டி கொடுத்துருவா போல. போய் கதவு தர, நாங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறோம். சரிடி.